பழங்குடியினர், தலித் மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை, இதுல 3% மக்களுக்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் பெரியார் திடல்ல இருந்து பெரியார் கிட்ட இருந்து வர அந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரல் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கிட்ட அமித்ஷா பேர சொல்லாதீங்க, மோடி பேர சொல்லாதீங்க எதிர்த்து சொன்ன சடார்னு என்ன பண்றாரு, A1 A2ன்னு சொல்றாருங்க. A1 A2 அப்படின்னு என்னன்னா சட்ட ரீதியாக அக்யூஸ் நம்பர் 1 அக்யூஸ் நம்பர் 2 அப்படின்னு வரும். நம்ம ஊர்ல இருக்காங்களா A1 A2, ஜெயலலிதா A1 குற்றவாளி ஊழல்ல, A2 சசிகலான் இருக்குல்ல, அத கேமரா தாங்கிட்ட வரவும் தெரிஞ்சவன அவர் எப்படாருன்னு கீழே வச்சிருந்த அந்த போட்டோ எடுத்து சடார்னு காமிக்கிறாரு. உடனே கேமரா அந்த பக்கம் திரும்பிடுதுன்னு இந்த விளையாட்டு அந்த கேமராமேனுக்கும் ராகுல் காந்திக்கும் அந்த விளையாட்டு அல்வா கிண்ண படத்தை கொடுத்துன்னு சொல்றாரு நிர்மலா சீதாராமன். அப்ப நிர்மலா சீதாராமனை காட்டுறாங்க, அந்த அம்மா வந்து கூச்சப்படுவதற்கு வெட்கப்படுறாங்க. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பெண்கள் வெக்கப்படுவாங்கல்ல, அது மாதிரி அந்த அம்மா ஒரு இடத்துல பாரதராஜா படத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி முகத்தை மூடிக்கிறாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை குறித்த விவாதத்தில் வந்து ராகுல் காந்தி அவரோட பேச்சு வந்து ரொம்ப சிறப்பு. அது சிறப்புன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட முடியாது. அவர் இதுக்கு முன்னால் பேசின அப்பவும் சரி இப்பவும் சரி, நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறாருன்னு சொன்னால் பாஜகக்காரர்கள் பதட்டப்படுறாங்க. இன்னைக்கு நான் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பதட்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது அவர் அந்த பேச்சின் இறுதியில் அதை குறிப்பிட்டு சொன்னார், பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. பயப்படுறாங்க அவர் பேச ஆரம்பிச்சா. அன்னைக்கும் அப்படி தான் பயந்தாங்க, இன்னைக்கும் அப்படி தான் பயந்தாங்க. ஆனால் அவரோட பேச்சு வந்து ரொம்ப பிரமாதம், ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சு அப்படின்னாலும் கூட சில குறிப்புகள் வச்சுருந்தாரு. ஆனால் அங்கே வந்த எதிர்ப்பு, அங்கே பேசின மறுப்பு, அதற்கு சமயோசிதமாக அவர் பேசுகிற விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அறிவார்ந்த தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இன்றைய அவருடைய பேச்சில் வந்து நமக்கு உணர்ந்தது. நாடாளுமன்றத்தில் இந்த 2 முறை ராகுல் காந்தி பேசுகிற பேச்சை கேட்கும் போதெல்லாம் பாஜகக்காரர்கள் பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஐயோ இவர் பிரதமராகாமல் போயிட்டாரே அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு பதட்டமும் நமக்கு ஒரு ஏமாற்றமும் மிஞ்சுதான் செய்யுது. ஏன்னா அவ்வளவு அறிவார்ந்த பேச்சு, எளிய மக்களின் சார்பாக சமூக நீதியை முன்னிறுத்து பேசுறதுல அவ்வளவு சிறப்பான ஒரு வாதமா இன்னைக்கு அவர் பேசியிருந்தாரு. நமக்கு பார்க்கும்போது இந்த முறையும் அவர் பிரதமராக போயிட்டாரேன்னு ஒரு ஏக்கம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட அப்படி இல்லவே இல்லை. அவர்கிட்ட இன்னும் உறுதியா என்னன்னா, இந்த அரசு முற்றிலுமாக வீழ்த்தப்படும், இதை நாங்கள் வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா தன் வாதங்களை வந்து அஞ்சாம அவரோட ஸ்டைலு, இன்னைக்கு அவர் எதிர்கொண்ட விதம், எல்லாரும் அவருக்கு எதிராக வந்து பாஜகக்காரர்கள் சபாநாயகர் உட்பட அவருக்கு எதிராக இருக்கும்போது அது அவர் எதிர்கொண்ட விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப பிரமாதம். ரொம்ப புத்திசாலித்தனமா தாக்கா பேசுற கருத்துக்களை கூச்சல் குழப்பம் இருந்தா பேசாம பதிவு பண்ண முடியாம போயிடுங்கிற சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூச்சல் போடும்போது அதை அமைதிப்படுத்தி அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்ணி திருப்பி தன் பேச்சை தான் பேச வந்ததை இன்னும் ஸ்ட்ராங்கா பேசின அவரோட அந்த சமயசுவத புத்திசாலித்தனம் இருக்கு பாருங்க, எக்ஸலண்ட். அது இன்னைக்கு அது குறிப்பா அவர் பேச்சுல வந்து துவக்கினதே இன்னைக்கு என்னன்னா வந்து மகாபாரத போர், அந்த பாரத போர் வியூகத்தை தான் பேச ஆரம்பிச்சாரு. மகாபாரத போரில் சக்கர வியூகம் அப்படின்னு 13வது நாள் நடக்கிற போர்ல தான் அந்த சக்கர வியூகம் வருது. மகாபாரத போர்ல என்ன அந்த சக்கர வியூகம் அப்படின்னா, மகாபாரத போர்ல பீஷ்மர் இறந்து போறாரு. பீஷ்மர் இறந்ததுக்கு பிற்பாடு கௌரவர்கள் தரப்பு ஒரு பலவீனம் ஆயிடுது. அப்போ பலவீனமானதுக்கு பிற்பாடு இந்த சக்கர வியூகம்னு ஒன்று உருவாக்கி அந்த சக்கர வியூகத்துக்குள்ளார தர்மனை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டணும் அப்படிங்கிறது திட்டம். அதற்காக தான் அந்த சக்கர வியூகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த சக்கர வியூகத்தை உடைக்கிற ஆற்றல் தெரிந்தது யாருக்குன்னா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அர்ஜுனனை வந்து அந்த போர்ல வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு இந்த சக்கர வியூகத்தை தர்மனை குறி வச்சு வைக்கிறாங்க. ஆனால் அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த வியூகத்துக்குள்ள போறது யாருக்கு தெரியும்னா அர்ஜுனோட மகன் அபிமன்யுக்கு தெரியும். ஆனால் அவன் தான் அதுக்குள்ள போறான். அந்த அபிமன்யுக்கு உள்ள போக தெரியுமே தவிர வெளியே வர தெரியாது. அதுக்கு என்ன அந்த இதிகாசம் மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிமன்யு அவங்க அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது அவங்க அப்பா அர்ஜுனன், அதாவது அபிமன்யோட அம்மா வந்து திரௌபதி இல்லை. ஏன்னா திரௌபதிக்கு குழந்தை கிடையாது. அவங்க 5 பேருக்கான மனைவி. அர்ஜுனனுக்கு வெளியில நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தங்க சுபத்திரை. அந்த சுபத்திரை வந்து அந்த சுபத்திரையோட மகன் தான் அபிமன்யு. அந்த அபிமன்யு சுபத்திரையின் வயிற்றுல இருக்கும்போது அவங்க அப்பா அர்ஜுனன் இந்த சக்கர வியூகத்தை உடைச்சி உள்ள போறதை சொல்லி கொடுக்குறாராம். அதற்கு பிற்பாடு வெளியே வர்றதை சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ளார சுபத்திரை தூங்கிட்டாங்க. அதோட அதை சொல்லிக் கொடுக்கறது அர்ஜுனன் மறந்துட்டாரு. அதனால வெளியே வர்றதுக்கு அபிமன்யுக்கு தெரியாதுங்கிறதுனால உள்ள போறான். உள்ள போனவுடனே திட்டம் போட்டு துரியோதனன் அந்த குரூப் வந்து கொண்டுடுறாங்கிறது கதை. அந்த சக்கர வியூகத்தை உடைச்சி அவனால் வர முடியல.
அந்த சக்கரவியூகம் மாதிரி இந்த பாஜக அரசோட தாமரை சின்னம் வந்து சக்கரவியூகம் மாதிரி இருக்குது அப்படின்னு அதை ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. அந்த சக்கரவியூகத்தை நாங்கள் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக உடைப்போம், இந்த ஆட்சியை வீழ்த்துவோம்னு அவர் சொல்றாரு. அவருக்கு நாம பிரதமராக போயிட்டோமேங்கிற ஒரு ஏமாற்றமோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் மனசுல எங்கேயுமே இல்லை. மாறாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்னும் கூடுதலாக இந்த பாஜக அரசு அமலப்படுத்த வேண்டியிருக்குதுங்கிற அந்த வேகம் அந்த அந்த அவரோட பேச்சுல இன்னைக்கு தெரிஞ்சது. அதுல குறிப்பா இந்த பட்ஜெட் குறித்து பேசும்போது அவர் வந்து ரொம்ப சிறப்பா பல இடங்கள்ல அந்த பட்ஜெட் பத்தி ரொம்ப சிறப்பா பேசிக்கிட்டே வர்றாரு. அதுல என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா, இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணும்போது முன்னால வந்து அல்வா கிண்டாங்க. அந்த அல்வா கிண்டும் போது அந்த அல்வா கிண்டுவதற்கு போட்டோல இருந்ததுல பாத்தீங்கன்னா பழங்குடியோ அல்லது வந்து தலித் மக்கள் அங்க இல்லவே இல்லை. எப்படி பழங்குடியும் தலித் மக்களும் அல்வா பட்ஜெட் உரை தயாரிப்பதற்கு முன்னால் அல்வா கிண்டும் போது அவங்களுக்கு இடம் இல்லையோ, அதுபோல் இந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு இடமே இல்லை. அதே போல் இந்த ஒன்றிய அரசுல போடுற பட்ஜெட் இந்த அரசுக்குள்ளார வந்து 97% இருக்கிற பழங்குடியினர் தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை. இதுல 3% மக்களுக்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் பெரியார் திடல்ல இருந்து பெரியார் கிட்ட இருந்து வர அந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரல் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி கிட்ட அவ்வளவு டேரிங்கா நாடாளுமன்றத்தில் வந்திருக்குதுங்கிறது வந்து அதை கேட்கும் போது அப்படி சினிமாவில் ஒரு ஹீரோ வந்து எல்லா வில்லன்களையும் சுத்தி அடிப்பார் இல்லையா, அது மாதிரியான ஒரு சூழல்ல இந்த கருத்தை அவர் பேசின விதம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மோடி அமித்ஷா பத்தி அவர் பேசுறாரு. மோடி அமித்ஷா பத்தி பேசும்போது பாஜக எழுந்து நின்றுட்டு மோடி பேரை சொல்லாதீங்க, அமித்ஷா பேரை சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே அதுல எவ்வளவு அழகா அதை வந்து எவ்வளவு பொலிட்டிக்கலா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சி அப்படித்தானே சொல்ல விரும்புறேன். அந்த காட்சி ரொம்ப முக்கியமானது. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே என்ன பண்றாரு, அப்போ வந்து மற்றவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பேரை சொல்லாம மறைமுகமா ஏதாவது சொல்லுவாங்க, அல்லது குறியீடா சொல்லணும்னா ஏ பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏபின்னு சொல்லிட்டா வெறும் அது ஒரு லெட்டர்ஸ் ஆகிடும், அவ்வளோதான் அவங்க குறிப்பிடுறது. மாறா என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா, பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவர் பதிலுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா, அதை பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்துறாரு. பேரை சொல்லக்கூடாது பாஜக சொன்ன உடனே நான் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ண இடம் அது என்ன சொல்றாரு, பேரை சொல்லக்கூடாது, அமித்ஷா பேரை சொல்லாதீங்க, மோடி பேரை சொல்லாதீங்க எதிர்த்து சொன்னேன். சடார்னு என்ன பண்றாரு, A1 A2ன்னு சொல்றாருங்க. A1 A2 அப்படின்னு என்னன்னா சட்ட ரீதியாக அக்யூஸ் நம்பர் 1 அக்யூஸ் நம்பர் 2 அப்படின்னு வரும். நம்ம ஊர்ல இருக்காங்களா A1 A2, ஜெயலலிதா A1 குற்றவாளி ஊழல்ல, A2 சசிகலான் இருக்குல்ல, அத மாதிரி A1 A2 அப்படின்னு சொல்லி அப்படி அடையாளப்படுத்துற மாதிரி A1 A2ன்னு சொல்லிட்டார் பாத்தீங்களா, உடனே கொந்தளிச்சிட்டாங்க. இது ரொம்ப சமயோசிதமா அந்த இடத்தில் வந்து அவர் எவ்வளவு வந்து இந்த பாஜகவை வந்து வீழ்த்துறதையும் பாஜக மீது அவருக்கு வந்து எவ்வளவு கோபம் இருக்குதுங்கிறதையும், இந்த மோடி அமித்ஷாங்கிறவங்க வந்து எவ்வளவு மக்கள் விரோத நடவடிக்கையில் இருக்கிறாங்க, அவங்க அம்பானி அதானிக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்கிறத வந்து அவர்கிட்ட எவ்வளவு புரிதல் இருக்குதுங்கிறத அவர் வந்து பேரை சொல்லாதுன்னு சொன்னோன்னா A1 A2ன்னு சொன்னது அவ்வளவு பிரமாதமா அதை பயன்படுத்தினாரு. அதுல பாஜகவோட ஆட்சி காலத்துல வந்து எந்த வேலை வாய்ப்பும் இளைஞர்களுக்கு கொடுக்கல. குறிப்பா இவங்க இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா காலத்துல வந்து கை தட்டுறது, அதுக்கப்புறம் டார்ச்லைட் அடிக்கிற வேலை தான் நீங்க இளைஞர்களுக்கு கொடுத்த வேலை அப்படின்னு சொன்னதற்கு பாத்தீங்களா, அதுவும் சரி. ஜிஎஸ்டி பத்தி அவர் சொன்னது, ஜிஎஸ்டிங்கிற ஒரு பெரும் கொள்ளைன்னு அது குறிப்பிட்டு பேசுனது, 20 வருஷத்துல வந்து கல்விக்காக இவ்வளவு குறைந்த பட்ஜெட்டை இது வரைக்கும் ஒதுக்குனதுல அவ்வளவு குறைவா கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. விமானம், ரயில்வே, துறைமுகம் இது எல்லாமே அம்பானி அதானிக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னது. அம்பானி அதானியை நான் எழுத்துக்கிட்டே இருப்பேன் காலம்புரா அப்படின்னு உறுதியா பேசினது. இவ்வளவு பேசிட்டு பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கும்போது இந்த அல்வா கிண்டும் போது அங்க வந்து பழங்குடியின மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இடமே இல்லை, அது பட்ஜெட்லயும் இடம் இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணாரு, அந்த போட்டோவை நிர்மலா சீதாராமன் அந்த கம்பெனி அல்வா கிண்ட படத்தை போட்டோ கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த போட்டோ எடுத்து அவர் காட்டும் போது கேமரா டக்குன்னு அவர் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு சபாநாயகரை மட்டும் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை அவர் உணர்ந்து என்ன பண்ணாரு, கேமரா கட் பண்ணிட்டீங்களான்னு சபாநாயகர் கேட்கிறாரு. இல்லை கட் பண்ணலன்னு அவர் சொல்றாரு. அப்ப திருப்பி என்ன பண்ணது, ராகுல் காந்தி கிட்ட போகும்போது அவர் உணர்ந்துகிட்டாரு, இப்பதான் கேமரா தாங்கிட்ட வருதுன்னு தெரிஞ்ச உடனே, கேமரா தாங்கிட்ட வரவுன்னு தெரிஞ்ச உடனே அவர் எப்படாருன்னு கீழே வச்சிருந்த அந்த போட்டோ எடுத்து சடார்னு காமிக்கிறாரு. உடனே கேமரா அந்த பக்கம் திரும்பிடுதுன்னு. இந்த விளையாட்டு அந்த கேமராமேனுக்கும் ராகுல் காந்திக்கும் அந்த விளையாட்டு அவங்க திருப்பவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்து அவர் காமிச்சிட போறாருன்னு பயந்துக்கிட்டு அந்த கேமரா மேனும் அந்த கேமரா வந்து ராகுல் காந்தி பக்கமே வரல, அவர் சபாநாயகரே காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ராகுல் காந்தி பேச காட்டும் போது ஒரு அழகா எடுத்து ஒரு இடத்துல அந்த போட்டோவை காமிச்சாரு. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான, இன்னைக்கு அவரோட செய்கை அவரோட பேச்சு எவ்வளவு சிறப்பா இருந்ததோ அதே மாதிரி அவங்க நடந்துகிட்ட அவரோட செய்கை, அவரோட பாடி லாங்குவேஜ், அங்க எதிர்ப்பு வந்து அவ்வளவு பெரிய ஒரு அலட்சியமா கையாண்ட விதம், உட்காந்துட்டு நீங்க கத்துங்க திருப்பி பேசுறேன்னு எழுந்து பேசினது, சபாநாயகர் அவர் கையாண்ட விதம்னு சொல்லி அவ்வளவு பிரமாதமா இருந்தது. இத பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா, இந்த பட்ஜெட்டை குறித்து கடுமையா பேசுறாரு.
அதே மாதிரி அல்வா கிண்ண படத்தை குறித்தும் சொல்றாரு நிர்மலா சீதாராமன். அப்ப நிர்மலா சீதாராமனை காட்டுறாங்க, அந்த அம்மா வந்து கூச்சப்படுவதற்கு பதில் வெட்கப்படுறாங்க. இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பெண்கள் வெட்கப்படுவாங்கல்ல, அது மாதிரி அந்த அம்மா ஒரு இடத்துல பாரத ராஜா படத்துல ஒரு ஹீரோயின் மாதிரி முகத்தை மூடிக்கிறாங்க ராகுல் காந்தி சொல்லும்போது. அதுல வந்து இந்த கேமராமேனை அந்த வகையில பாராட்டலாம். ராகுல் காந்தி பட்ஜெட் குறித்தும் அல்வாக்குன்றதை குறித்தும் பேசும்போது கேமராமேன் அந்த நேரத்தில் வந்து நிர்மலா சீதாராமனை காமிச்சதும், நிர்மலா சீதாராமனோட ரியாக்ஷன்ஸில் வந்து ஒரு அது ஒரு ஒரு அந்த சொன்னல அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு புன்னகை இருந்தது பார்த்தீங்களா. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட அவங்களுக்கு கூச்சமே இல்லை, என்னடா இப்படி சொல்கிறாரே ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. ராகுல் காந்தியோட பேச்சு அவங்க என்ஜாய் பண்ணி ரசிச்சா மாதிரி தான் தெரியுது. அவங்களோட அந்த அந்த ரொம்ப ஒரு பாரத ராஜா படத்தில் வர ஹீரோயின் மாதிரி வெக்கமாக வருதுங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான். நாடாளுமன்றம் எப்போ வந்தாலும் இனி ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படிங்கிறதுனா ரொம்ப மகிழ்ச்சி. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார் ராகுல் காந்தி. இவங்க எல்லாரும் கடுமையாக குறுக்கிட்டு அவர் பேசினாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் பேசும்போது அமித்ஷாவும் மோடியும் வந்து குறுக்கிட்டு அவங்க கேட்டு அவங்க குறுக்கிட விரும்பினாங்கன்னா எவ்வளவு வேணாலும் குறுக்கிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அவையில அவங்க இருந்தாங்களான்னு தெரியல. ஒருவேளை ராகுல் காந்தி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேச போறாருன்னு தெரிஞ்சதுனால மோடியும் அமித்ஷாவும் அந்த டெல்லி ஏரியாவிலே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.